கோவிந்தா கோவிந்தா. இப்போ நான் கண்ணன் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஜென்ரலாக சுவாமி நம்ம மனசார வேண்டி எது பண்ணாலும் சுவாமி அதை அக்செப்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ நம்ம சுவாமியை நினச்சிட்டு ஒரு பூ போட்டாலும் சரி, சுவாமியை நினச்சிட்டு ஒரு சாணியை போட்டாலும் சரி, கடவுள் அதை நம்ம மனப்பூர்வமாக போட்டோம்னாக்கா கடவுள் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பார். அதை நிரூபிக்க தான் இந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தா. அந்த பாட்டி எப்படின்னா, அந்த ஊர்லேயே ஒரு கோவிலும் இருந்தது, கிருஷ்ணர் கோவில். அந்த கிருஷ்ணர் கோவிலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பண்ணுவா. அப்படின்னா கிருஷ்ணர் உமாச்சிக்கு கார்த்தால எழுந்து நெய்வேத்தியம் பண்ணி அவாத்தில் ஃபுல்லாக பிரசாதம் எல்லாம் சமைச்சு எல்லாம் சுட சுட பண்ணி கொண்டு போய் நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பா. அப்புறம் அந்த கோவில் அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் பெருக்கி தொடச்சி கிருஷ்ணருக்கு வஸ்திரம் சாத்துவா இல்லையா, அந்த துணிமணி எல்லாத்தையும் தோச்சு அந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் அந்த கோவிலில் என்னென்ன உண்டோ எல்லாம் அந்த பாட்டி பண்ணுவா. அந்த பாட்டி பண்ணிட்டு ஃபுல்லாக நாள் பூரா கோவில்லையே தான் இருப்பாள். மத்தியான வேலையில் அந்த திண்ணையிலேயே தான் படுத்துப்பா. அந்த மாதிரி ஃபுல் டே கோவிலில் தான் இருப்பாள். ஆனால் அந்த பாட்டி ஒரு வேலையும் கிருஷ்ணரை நினச்சிட்டே பண்ணுவா. சப்போஸ் இப்போ நெய்வேத்தியம் பிரசாதம் சமைக்கிறா வச்சுக்கோ, அது எப்படி நினைப்பானா, கிருஷ்ணர் குழந்தை இல்லையா, அதனால ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பதமாக நன்னா எல்லா காய்கறி அதில் போடுறதெல்லாம் நன்னா வெந்திருக்கணும், சாதம் எல்லாம் நன்னா மசியாக இருக்கணும், அப்படியெல்லாம் டெய்லி ஒரு வெரைட்டியாக பண்ணி போடணும், குழந்தைக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடாக சேரணும். அந்த மாதிரிலாம் லைக் ஒரு டீட்டெயிலையும் ரொம்ப நன்னா யோசிச்சு குழந்தைக்கு எப்படி வேணுங்கிற போல் அந்த மாதிரி நிதானமாக சமைச்சு நல்ல இதுவாக சுவையாக சமைச்சு கொடுப்பா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட வஸ்திரம் எல்லாம் துவைக்கும்போது நன்னா துவைச்சு அலசிட்டு ரொம்ப வெயிலும் இல்லாமல் சாயங்கால வேலையிலலாம் துணியெல்லாம் வெளியில் இருக்காமல் அந்த மாதிரி பதம் பார்த்து அதெல்லாத்தையும் காய வச்சு மடித்து வச்சுன்ட்டு எல்லாம் பண்ணுவாள். அப்புறம் அதே கோவிலில் அந்த பூஜாரிக்கும் நிறைய குருக்களுக்கும் கிருஷ்ணர் மேலே நிறைய பக்தி. அந்த குருக்களும் இந்த பாட்டியும் தான் சேர்ந்து எல்லா சுவாமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இந்த குருக்கள்கிட்டையும் சொல்லுவாள், வெயில் காலத்துலலாம் ரொம்ப ஜரிகெல்லாம் சுவாமிக்கு உரசுறா மாதிரி போடாதீங்கோ, பார்த்து கரெக்டாக கட்டுங்கோ, பாவம் இல்லைன்னா சுவாமிக்கு அது குத்தும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாள். அப்புறமா எல்லாரும் சுவாமி கிட்டக்க வேண்டிக்கெல்லாம் கோவிலுக்கு எல்லாரும் வருவா இல்லையா, மத்தியான வேலையில் அந்த பாட்டி ரொம்ப புலமிண்டே இருப்பாளாம். என்னடா இது, எல்லாரும் வரிசையாக அவாளுக்கு வேணுங்கிறது வேண்டிக்கிறா, குறைய சொல்கிறா, எல்லாரோட குறையும் எல்லாம் கேட்டுண்டே கிருஷ்ணர் நின்றுண்டே இருக்கார். அவருக்கு கால் வலிக்காதோ, அப்புறமா இவாளோட குறை எவ்வளோ பிரச்சனை தான் அவர் தீர்த்து வைப்பார். டெய்லி எல்லாரும் பிரச்சனையோட தான் வரா. கொஞ்ச நேரமாவது கிருஷ்ணர் தூங்க வேண்டாமா? அந்த மாதிரிலாம் ஃபுல் டைமும் கிருஷ்ணரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. தான் அங்கே திண்ணையில் படுத்துட்டு இருக்கிறதையும் கிருஷ்ணருக்கு கால் பிடிச்சி விடுற மாதிரியே நினச்சிப்பா. பாவனையிலேயே கிருஷ்ணருக்கு கால் வலிக்கும்னு சொல்லிட்டு கால் பிடிச்சி விட்டுருப்பா. அந்த மாதிரிலாம். ஸோ ஃபுல் டைமும் கிருஷ்ணரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. ராத்திரி தான் ஆற்றுக்கு போய் படுத்துப்பா. அப்புறம் வெடிகாலம்புற அந்த பாட்டிக்கு டெய்லி என்ன ஒரு இதுனா, அந்த மேடை தான் வாசலில் நன்னா தெளித்து கோலம் போட்டு தான் மேடை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக பண்ணிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பா. ஏன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பண்ணுவான்னா, அந்த காலத்துலலாம் சாணி தான் கரைச்சி எல்லாத்துக்கும் க்ளீனாக நீட்டாக மொழிகி பண்ணுவாள். அப்போ என்ன ஆகும், ஸோ கார்த்தால எல்லாத்தையும் நீட்டாக பண்ணிவிட்டு நெய்வேத்தியெல்லாம் பண்ணி கோவிலுக்கு எடுத்துன்னு போய் வச்சுட்டு அப்புறமா பெருக்கி துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போயிடுவா. இந்த குருக்களும் எப்படின்னா, ராத்திரி வேலையில் கிருஷ்ணருக்கு எல்லாம் போட்டுருக்கிற நகை அது இது எல்லாத்தையும் கழட்டி உள்ளெல்லாம் வச்சுட்டு எல்லாம் கிருஷ்ணர் பள்ளியார சேவை மாதிரி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு அதுக்கு போயிடுவான். இந்த குருக்கள் டெய்லி கார்த்தால பார்க்கும்போது கிருஷ்ணர் முகத்தில் சாணி இருக்கும். இத்தினூண்டு திருஷ்டி போட்டு கன்னத்தில் வைக்கிற மாதிரி இத்தினூண்டு ஒரு பிட் அளவுக்கு எவ்ரிடே பார்த்தாக்க கிருஷ்ணர் கன்னத்தில் சாணி இருக்கும். இவருக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னடா இது, நம்ம டெய்லி கிருஷ்ணர் உமாச்சிக்கு எல்லாம் பண்ணுறோம்,
நைட்டும் வந்து பார்க்குறோம், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறோம். எப்படி கார்த்தால கண்ணன் உமாச்சி கன்னத்தில் வந்து இந்த மாதிரி சாணி ஒட்டின்னு இருக்குன்ட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். டெய்லி அவர் நினச்சிப்பார், நம்ம ஏதாவது குறை வச்சிட்டோமா, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்ட்டு. புரியவே புரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுவார், சரி நம்ம எல்லாம் பண்ணிட்டு பூட்டிட்டு தானே நம்ம போகிறோம், நம்ம போனதுக்கு அப்புறமா வந்து யாரோ பார்க்கறா, இல்லைன்னா உள்ள வந்து இந்த மாதிரி வேணும்ட்டே பண்ணுறா, இதை நம்ம வந்து என்ன ஏதுன்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அதே இதில் தங்கிடலான்னு சொல்லி கோவிலையே தங்கி நம்ம யார் வரா என்ன வரான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். வெயிட் பண்ணி பார்ப்பார். கொஞ்ச நேரம் கண் அசந்துடும். பட் உடனே எழுந்துட்டு பார்த்து சரி இன்னும் சுவாமி ரூம் வந்து சாத்தி தான் இருக்கு அப்படின்ட்டுலாம் ஃபுல்லாக பார்ப்பார். அப்புறமா விடிகாலம்புற அவசரமாக போய் திறக்கணும்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா திருப்பியும் சாணி இருக்கும். அவருக்கு புரியவே புரியாது, என்னடா இது, நம்ம தானே காவலுக்கு இருந்தோம், யாரும் வரக்கூட இல்லை, அப்படி எப்படி ஆகிறது, இல்லை நம்ம செய்யறதுல ஏதாவது குத்தம் இருக்கோ, நம்ம தான் ஏதாவது சரியா செய்யலையோ அப்படின்ட்டுலாம் அவருக்கு ரொம்ப டவுட் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து ரொம்ப நைட்டில் வந்து அப்படி அழுவர், நான் என்ன குறை வச்சேன்னு தெரியல கண்ணா, உன் கண்ணத்தில் எப்போதும் ஒரு சாணி பொட்டு மாதிரி இருக்கு, எனக்கு என்னன்றே தெரியலன்ட்டு நீங்கள் அழுதுண்டே தூங்கி போயிடுவார். அப்போது கனவுல வந்து கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணர் வந்து சொல்வார், என்னோட கன்னத்தில் இருக்கிற சாணி பொட்டோட காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்ட்டு முழிச்சுப்பார் குருக்கள். சரி நம்ம என்னதான் அறுத்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவார். போய் பார்த்தா அன்னைக்கு வந்து கதவெல்லாம் திறந்து எல்லாம் பார்ப்பார். பார்த்தா அன்னைக்கு சாணி பொட்டே இருக்காது. இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆஹா, சாணி பொட்டு இனிமே இல்லை, கிருஷ்ணருக்கு நம்ம சொன்னது வந்து ஓகேன்ட்டு ஏத்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்பார். டைம் ஆயிட்டே இருக்கு. கிருஷ்ணருக்கு வந்து ஒன்றும் பட்டு ஜரிகை போட்ட பீதாம்பர உடை வரல, நெய்வேத்தியத்துக்கு சாப்பாடு வரல, ஒன்றுமே வரல, இந்த பாட்டியே காணுமே அப்படின்னு நினச்சிப்பார். என்னடா இது, இன்னைக்கு வேற கண்ணன் அவ்வளோ ஜோராக இருக்கார், சாணி கீனி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு எல்லாம் ஆசாசியாக பண்ணலான்னு பார்த்தா இந்த பாட்டி வரவே காணுமே அப்படின்ட்டு. அப்புறமா சரி நம்மளே ஒரு நட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்ட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போனால் அந்த பாட்டி படுக்கையில் படுத்துட்டு இருப்பா. போய் பார்த்தா அந்த பாட்டி வந்து இப்போ உயிரோடையே இல்லை. ராத்திரியில் வந்து படுத்துட்ட பாட்டி அப்புறம் எழுந்துக்கவே இல்லை. அப்போ தான் இவருக்கு புரியும், என்னன்னா அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் தான் கண்ணனோட கன்னத்தில் அந்த சாணி இருந்ததுன்ட்டு. ஏன்னா டெய்லி கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா, வாசலை மொழிகி கிச்சன் மேடையெல்லாம் மொழிகி எல்லாம் பண்ணிட்டு எப்போதும் ஒரு பிட்டு சாணி மிஞ்சுமா. அந்த சாணி எடுத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லி வாசல்ல தூக்கி போடுவா. அது அவ்வளவு பக்தியோட பண்ணுறதுனால அந்த பாட்டி வீசி போடுற சாணியை வந்து கிருஷ்ணர் பகவான் ஏத்துன்ருக்கார். அதனால அவரோட கன்னத்துல திருஷ்டி பொட்டு மாதிரி எப்போதும் அந்த சாணி பொட்டு இருந்திருக்கு. பாட்டி இப்போ இல்லை, அதனால சாணி போடுறதுக்கு யாரும் இல்லை, அதனால கிருஷ்ணர் முகத்துல சாணி இல்லை இன்னைக்கு. அது நினைச்சோடனே அந்த குருக்களுக்கு அப்படி அழுக வருமா. அடாடா, இந்த பாட்டியும் நான் புரிஞ்சுக்கல, இவ்வளோ நாளா கண்ணன் முகத்துல ஏன் இருந்ததுன்னு கேட்டேன், இனிமே இந்த பாட்டி மாதிரி பக்தியா யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அன்னைக்குதான் அவருக்கு புரிஞ்சு அவ்வளோ வருத்தப்படுவாராம். ஆஹா, இந்த மாதிரி இவ்வளோ பக்தியா இந்த பாட்டி இருந்திருக்கா அப்படின்ட்டு. அதனால இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, நம்ம சுவாமியை மனசார வேண்டிண்டு நம்ம எது செஞ்சாலும் கடவுள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவார். அதனால நம்ம எப்போதும் எந்த வேலை செஞ்சாலும் சுவாமியை நினச்சிட்டு பண்ணணும்.